ஒரு நாள் ராத்திரி ரொம்ப நேரமாகியும் சோமு தூங்கவே இல்லை. டிவி பார்த்துட்டு மொபைல் பார்த்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் அம்மான்னு சொன்னான். அம்மா மெதுவாக வந்து சொன்னாங்க, ராமு சீக்கிரம் தூங்குனா தானே காலையில் சீக்கிரம் எழுந்திருக்க முடியும் கண்ணா. ஆனால் சோமு கேட்கவே இல்லை. இன்னும் கொஞ்ச நேரம் அம்மான்னு சொல்லி தூங்காமவே இருந்தான். அடுத்த நாள் காலையில் அலாரம் அடிச்சுது. ஆனால் சோமுனால கண் திறக்கவே முடியல. ரொம்ப தூக்கம், ரொம்ப சோர்வு. ஸ்கூல்ல கூட சோமு தூங்குற மாதிரியே உட்கார்ந்துருந்தான். டீச்சர் கேட்டாங்க, என்ன சோமு இன்னைக்கும் தூக்கம் வருதா? சோமு ஒன்றும் சொல்லலை, தலை குனிஞ்சான். வீட்டுக்கு வந்ததும் சோர்வா இருந்தான். அதை புரிஞ்சுக்கிட்ட அப்பா அன்பா சோமு பக்கத்தில் வந்து உட்காந்து சொன்னாங்க, கண்ணா ராத்திரி சீக்கிரம் தூங்கினா தானே உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மூளையும் ஷார்ப்பாக இருக்கும். அப்போதான் சோமுக்கு புரிஞ்சுது தூக்கம் எவ்வளவு முக்கியம்னு. அந்த நாளிலிருந்து சோமு ராத்திரி சீக்கிரமாக தூங்கிடுவான். காலையில் சுறுசுறுப்பாக எழுந்திருக்கிறான். ஸ்கூல்லையும் ஹாப்பியாக இருக்கான். குட்டீஸ், நீங்களும் சீக்கிரமாக தூங்குங்க. நாள் முழுக்க ஹாப்பியாக இருங்க.